10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஊர் வங்கதேசம், ஓகேங்களா? வங்காளதேசம் அப்படின்னு போனேன். டாக்காவை தலைநகரமாக கொண்ட வங்காளதேசம் நினச்சிக்காதீங்க. மேற்கு வங்காளத்தை தலைநகரமாக கொண்ட கொல்கத்தா, அதாவது கொல்கத்தா அந்த மேற்கு வங்காளத்தில் பிறந்தவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா? தாய்மொழி வங்காளம். இவர் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கில மொழியில் புலமை வாய்ந்தவர். பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு கடவுள் கோட்பாடை ஆதரிச்சிருப்பார். எந்த ஒரு இனம், மதம், மொழி, சாதி எதுவும் பார்க்காம எல்லாரும் ஒரே கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமாக இருந்தது. 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றினார். அதை இயற்றுவதற்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்தவர், பின்னாடி இருந்து அதை புஷ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். 1828 ஆகஸ்ட் 20 பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. இந்த சமாஜம் கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் போகாததுனால இது ஒரு தோல்வியாகவே கருதப்பட்டது. கல்கத்தாவில் ஒரு கோவிலை கொண்டு வந்து அங்கே எந்த ஒரு உருவ சிலையும் இல்லாமல் ஒரு கண்ணாடி மட்டும் வைக்கிறாரு, ஓகேங்களா? இவர் பிறந்த வருஷம் 1772, இறந்த வருஷம் 1833, இங்கிலாந்தில் இறந்திருப்பார். தேங்க்யூ. மறக்காமல் தொடர்ந்து படிங்க. வீடியோ ஓகேனா பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.